ஒரு ஷேர் வாங்குவதற்கு தேவையான பணம் இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அதனால பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் எப்போ வாங்க போறீங்க, அந்த டைம் ஆஃப் என்ட்ரி, இந்த டைம் ஆஃப் எக்ஸிட், அதான் நம்ம இங்க டைம்னு எடுத்துக்கணும். நான் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட எம்ஆர்எஃப் வந்து கடந்த ஒரு 15 வருஷத்துல எவ்வளவு ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்குன்னு அதை நேயர்கள் பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். எப்போதுமே எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2019 வெறும் 2688 கோடியாக இருந்த இந்த கம்பெனி 2023 36,397 கோடி லாபத்தை கொடுத்திருக்குது. நல்ல ஒரு எம் கேப் உள்ள ஒரு கம்பெனி இந்த அளவு இறங்குது அப்படின்னு ஐபிஓல வாங்கின எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க வாங்கின ரேட்டை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டே டு டே லைஃப்ல நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தி கொண்டுதான் இருப்போம். அப்படிப்பட்ட இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 5,33,000. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்றைக்கு ஒரு புது குரலாக ஒரு குரல் நான் உங்களுக்கு பதிவு தரப்போறேன். அது என்ன குரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள் கருவி காலம் வினை இடனோ ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இதான் அந்த குரல். இந்த குரலுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்யும் போது அது எளிதா முடிவதற்கு வேண்டிய பொருள், கருவி, காலம், செயல்முறை, இடம் ஆகிய ஐந்தையும் தெளிவாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதுதான் இந்த திருக்குறளுடைய உட்பொருள். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலான ஒரு பிசினஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்துறாரு. பொருள்னா பணம், அந்த காலத்துல பொருள், இந்த காலத்துல வந்து பணம்னு எடுத்துக்கலாம். கருவி என்னென்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், அது மாதிரி கருவிங்கிறது அந்த மாதிரி. டைம், எந்த டைம்ல ஆரம்பிக்க போறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இப்போ சீசன் டைம், இப்போ சம்மர் சீசன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வின்டர் சீசன், ஸோ அது மாதிரி அதுதான் அந்த காலம் அப்படின்னு சொல்றாரு. செயல்முறை, பிளானிங், அப்புறமா கடைசியாக பிளேஸ், இடம். எந்த இடத்துல வந்து நீங்க அந்த பிசினஸ் தொடங்க போறீங்க, ஒரு ஆளே இல்லாத இடத்துல பண்ண போறீங்களா, இல்ல பரபரப்பான இடத்துல பண்ண போறீங்களா, அதே மாதிரி பிளானிங், எக்ஸிக்யூஷன் என்ன பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க, அதான் இங்கே ஒரு செயல்னு சொல்றாரு. சரிங்களா? ஆக்ஷன் அல்ல ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, திறம்பட ஆராய்ச்சி செய்து பாருங்க. அதெல்லாம் செய்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முதல்ல சேகரித்து வைத்துக்கோங்க. அதற்கு பிற்பாடு நீங்க ஒரு பிஸ்னஸை தொடங்குங்க. இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். இது நம்மளுடைய இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பணம், பொருள் வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்ல இறங்கவே முடியாது. அது முதலீடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு போனாலும் கூட ஒரு ஷேர் வாங்குவதற்கு தேவையான பணம் இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அதனால் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங், ஆஃப்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆன்லைன் ட்ரேடிங் செல்ஃபாக நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை லேப்டாப், டெஸ்க்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக டைம். எந்த டைமில் ஆரம்பிக்க போகிறீங்க? டைம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் எப்போ வாங்க போறீங்க, அந்த டைம் ஆஃப் என்ட்ரி, இந்த டைம் ஆஃப் எக்ஸிட், அதான் நம்ம இங்கே டைம்னு எடுத்துக்கணும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி வாங்க போறீங்கன்னா நம்ம சரியான இடத்துல தான் வாங்குறோமா, இல்லை பீக்கில் இருக்கும்போது வாங்குறோமா, இல்லை அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோமா, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறா அந்த வரிசையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிளானிங். எப்படி வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறீங்க, நீங்கள் திறம்பட நீங்களாக செல்ஃபாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மென்பொறியில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, எந்த கம்பெனி வாங்கணும், என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டிங்களா. இந்த பிளானிங் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து டெய்லி ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறீங்களா, இல்லை கமாடிட்டி இந்த மாதிரி வரிசைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி வரிசைகளில் பண்ண போகிறீங்களா. ஸோ பிளானிங். அப்படி பண்ணும்போது என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறீங்க, டார்கெட் எங்கே வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த செயல்முறை அப்படின்னு சொல்கிறது பிளானிங். ஸோ இது இல்லாமல் பிளேஸ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பிளேஸுங்கிறது முக்கியமான விஷயம் அல்ல. நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம், இல்லை நம்ம ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ஏதாவது டைம் கிடைக்கும் போது இன்டர்வல் பீரியடில் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் பிஸ்னஸ் முடிஞ்ச பிறகு பண்ணலாம். இந்த இடம் தான் சூட்டபிளான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லையா? அதற்கு பதிலாக நாம் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸை வாங்க போகிறோம், எந்த மாதிரி டெக்னிக்கல் செஞ்சு வச்சுருக்கிறோம், இந்த விஷயங்கள் வேணால் நம்ம வந்து தெரிந்து வைத்து கொள்ளலாம். ஸோ இந்த பிஸ்னஸுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸுக்கும் இது எல்லாமே பொருந்துகிறது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பணம் கண்டிப்பாக தேவைப்படுது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும்,
டைம் வேணும், பிளானிங் வேணும் அப்படிங்கிறது இந்த 5ல் கண்டிப்பாக இந்த 4மே நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தொடங்க போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த குறளோட அர்த்தம். ஸோ நேயர்கள் புதிதாக இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க நினைப்பவர்கள் நான் சொன்னபடி பணம் அப்படிங்கும்போது ஒரு குறைந்தபட்சமாக ஒரு மினிமமாக ஒரு 10,000 15,000 இந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங்க்கு தேவைப்படும். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு அந்தளவு உங்களுக்கு பணம் இவ்வளோ பணம் வைத்து கொண்டு தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் நீங்கள் ஒரு ஷேர் கூட வாங்கி வைத்துக்கொள்ளலாம். ஒரு ஷேரில் என்ன லாபம் வரும் அப்படின்னு நேயர்கள் கூட கேட்கலாம். ஒரு ஷேர் முதல்ல வாங்க ஆரம்பிக்க, அதுதான் பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெல்லம். ஸோ பல மடங்கு உங்களுக்கு பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ ஒரு ஷேர்னு ஆரம்பித்த விஷயம்தான். ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட எம்ஆர்எஃப் கடந்த ஒரு 15 வருஷத்தில் எவ்வளோ ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு அதை நேயர்கள் பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால் இங்கே டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்லாம் வேணும். ஸோ பணம் வேணும். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை நார்மலான டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் எனிதிங் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறமாக ப்ராப்பர் ட்ரைனிங், தென் அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா பிளானிங், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்ட் ஆல்சோ சீக்வன்ஸ் கண்டினியூட்டியாக ஒரு ரெகுலராக ஒரு மந்த் ஆன் மந்த்து நீங்கள் ரெகுலராக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ண முடியும். அதுதான் இந்த குறளோட அர்த்தம். பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படிங்கிற இந்த திருக்குறள் நமக்கு இதை நேரடியாக இந்த பங்குச்சந்தைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. இனி அடுத்தபடியாக இந்த வரிசையில் நம்ம மார்க்கெட் கேப் எம்கேப் வரிசையில் சில கம்பெனிகள் 2 கம்பெனிகளாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற 2 கம்பெனிகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் வரிசையில் 2 கம்பெனிகள் பார்க்க போகிறோம். ஒன்று எல்ஐசி அப்படிங்கிற அந்த கம்பெனி, இரண்டாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த 2 கம்பெனிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஒரு 50 பிராண்ட்ஸுக்கு மேலே நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல கம்பெனிகளாக இந்த கம்பெனிகள்லாம் உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு நிச்சயமாக இந்த கம்பெனிகளால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் டேர்ம் க்ரோத்துக்கு பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு உடனே வளர்ச்சியை கொடுக்காது. ஆனால் மெல்ல மெல்ல ஸ்லோவாக ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்கு வைத்துக்கிறவர்களுக்கு, அதாவது மினிமம் 1 இயர் வைத்துக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை இந்த வரிசையில் நான் கொடுத்துட்டு வரேன் பார்த்தீங்களா, இந்த கம்பெனிகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி எல்ஐசி. ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. லேட்டஸ்ட்டாக இப்போ தான் ஐபிஓவில் வந்த பிறகும் 1 வருடங்களாக மிக மிக இறங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவு இறங்கின அந்த கம்பெனி தற்போது பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இந்த பதிவின் போது 998 ரூபா போய்கொண்டு இருக்கிறது. இந்த கம்பெனியுடைய எம்கேப் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 6,31,329 கோடி. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வைத்துக்கொள்பவர்கள் 1,340 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக இதை எடுக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களாக நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்காங்க. எப்போதுமே எல்ஐசி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2019 வெறும் 2,688 கோடியாக இருந்த இந்த கம்பெனி 2023 36,397 கோடி லாபத்தை கொடுத்திருக்குது. ப்ரமோட்டர் இங்கே அதிகம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 96% வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் பங்களிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா ப்ரமோட்டரே அந்த அளவு வைத்திருக்காங்க இல்லையா. பப்ளிக் நமக்குமே 2% தான் கொடுத்துருக்காங்க. இவங்க நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7,81,542 கோடி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்ஐசி எப்போதுமே ஒரு புது ப்ராஜெக்ட்டு இல்லை ஒரு புது ஸ்கீம்ஸு, ஒரு புது இன்சூரன்ஸு இதெல்லாம் வரும்போது இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது நன்றாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது பாலிசியை இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரண்டர் வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 5,000 உங்களுக்கு குறைச்சதுனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசி அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஐபிஓவில் வரும்போது 900 rupees கிட்ட கிட்டத்தட்ட 600 ரூபா வரைக்கும் கீழே இறங்கின ஒரு கம்பெனி, நல்ல ஒரு எம்கேப் உள்ள ஒரு கம்பெனி இந்த
அளவு இறங்குது அப்படின்னு ஐபிஓவில் வாங்கின எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க வாங்கின ரேட்டை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் அவங்களுடைய growth எல்லாம் காமிக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வளர ஆரம்பிக்கும். ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டும் இன்டரிம் டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்க, லாங் டேர்ம் ஃபைனல் டிவிடெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்பவர்களுக்கு, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி, கடனே இல்லாத ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புதுசான நிறைய ப்ராஜெக்ட்லாம் இவங்க வந்து ஆரம்பிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய எல்ஐசி அப்படிங்கிற இந்த கம்பெனி நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது இவங்க விலை 2272 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1933 ஆரம்பித்த ஒரு கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் காங்க்ளமரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கம்பெனி. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து லண்டனில் தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பிரிட்டிஷில் இருந்தாலும் கூட இந்தியன் வந்து அதிகமான அளவுக்கு இந்த ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ்லாம் அதிகமாக வச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ இவங்க வந்து பிரிட்டிஷ் கம்பெனியாக இருந்தாலும் யூனிலீவர் அப்படிங்கிற பேரோட ஜாயின் பண்ணிக்கிறது அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ் எ பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஏற்கனவே பார்த்துக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுட்ஸ், பிவரேஜஸ், சோப்பு, டிட்டர்ஜென்ட்ஸு, ஷாம்பு, இவங்க இல்லாத ஜாமு, கிசான், இந்த மாதிரி பேரில் ப்ரூக் பாண்டு, லாக்மே, இந்த மாதிரி பல பிராண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இந்த மாதிரி குவாலிட்டி வால்ஸ், ஐஸ்கிரீம் இவங்க டச் பண்ணாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே லைஃப்பில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தி கொண்டு தான் இருப்போம். அப்படிப்பட்ட இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5,33,439 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக டார்கெட்டாக நீங்கள் வேலை வச்சுக்கலாம்னா 3,105 அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த கம்பெனி நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ். இவங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டை தன்னகத்தை வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 10,145 கோடி. இந்த கம்பெனியும் ஜீரோ டெப்ட் கம்பெனி. இப்போன்னு கிடையாது, எப்போதுமே இவங்க வந்து ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஏன்னா நம்ம எஃப்எம்சிஜி எப்போதுமே ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால இதில் ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 61% வச்சிருக்காங்க, எஃப்ஐஐஸ் 13%, டிஐஐ 12% வச்சிருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 60,580 கோடி. இவங்க லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி அப்படின்னு சொன்னேன். இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கடந்த 5 வருடங்களாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா growth வந்து இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய growth வந்து அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரிமோட் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேல்ஸ் போய் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த வருடம் நிஃப்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48 கம்பெனி விலை ஏறி தான் முடிச்சிருந்தாங்க அந்த ஒரு வருடம் பார்க்கும்போது. அதில் 2 கம்பெனியுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த வரிசையில் பார்க்கும்போது யுனைடெட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய யூபிஎல் அப்படிங்கிற கம்பெனியும் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்தது. ஆனால் அதுக்காக அவங்க வந்து நிஃப்டி விட்டு வெளிலலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எம் கேப் ரொம்ப அதிகம், 5,33,000 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க நிஃப்டி அப்படிங்கிற இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நிறைய கிட்டத்தட்ட 50 பிராண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த மாதிரி சில கம்பெனி சில நேரங்களில் சில சர்க்குகள் இருந்தாலும் கூட இந்த கம்பெனிகள்லாம் உங்களுக்கு இன்னும் 5 வருடம் 10 வருடம் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் இந்த கம்பெனிலாம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் வச்சுட்டாலும் உங்களுக்கு ப்ரைஸ் இறங்கினா கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி, ஏன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த கம்பெனியும் கூட ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக் கொள்பவர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.